உலக தமிழ் மக்களுக்கு வணக்கம். முன்னாள் மத்திய அமைச்சர் தயாநிதி மாறனுக்கும் சன் டிவி கலாநிதி மாறனுக்கும் சென்னை சிபிஐ நீதிமன்றம் பிஎஸ்என்எல் வழக்கில் குற்றப்பத்திரிகை வழங்கியது. தயாநிதி மாறனும் கலாநிதி மாறனும் சென்னை சிபிஐ நீதிமன்றத்துக்கு நேரில் வந்து இந்த குற்றப்பத்திரிகையை பெற்றுக்கொண்டார்கள். மத்திய அரசு நிறுவனமான பிஎஸ்என்எல் நிறுவனத்தின் தொலைத்தொடர்புகளை பயன்படுத்தி சன் டிவியை வளர்த்து கொண்டதாக இவர்கள் இருவர் மீதும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் பிஎஸ்என்எல் நிறுவனத்திற்கு 1,78,00,000 ரூபாய் நஷ்டம் ஏற்படுத்தியதாக இந்த வழக்கில் புகார் கூறப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. இதில் தான் இவர்களுக்கு குற்றப்பத்திரிகை வழங்கப்பட்டுள்ளது. இந்த குற்றப்பத்திரிகை இவர்கள் நேரில் வந்து பெற்றுக்கொண்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. சென்னை சிபிஐ நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நடந்து வருகிறது. இந்த வழக்கின் இறுதி தீர்ப்பு என்னவாக இருக்கும்? தயாநிதி மாறனுக்கும் கலாநிதி மாறனுக்கும் சென்னை சிபிஐ நீதிமன்றம் தண்டனை வழங்குமா? எப்படிப்பட்ட தண்டனை அது என்பதையெல்லாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். யூனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கீழே உள்ள சிகப்பு பட்டனை அழுத்தி யூனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.